ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த சம்மர் சீசனில் உங்கள் ஸ்கின்னை எப்படி யூவி ரேஸ்லேருந்து சன் ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேஷியல். ஸோ ஃபேஷியலில் வந்து மொத்தம் 4 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிளென்சிங், செகண்ட் பார்ட் வந்து ஸ்க்ரப்பிங், தேர்ட் பார்ட் வந்து க்ரீமிங் அண்ட் ஃபோர்த் பார்ட் வந்து ஃப்ரூட் பேக். ஸோ கிளென்சிங்கிறது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறது. செகண்ட் பார்ட் ஸ்க்ரப்பிங்கிறது வந்து நம்ம வியர்வை துவாரங்களில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது. தேர்ட் க்ரீமிங் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் கொடுக்கறது. அண்ட் ஃபோர்த் பார்ட் ஃப்ரூட் பேக் வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு வந்து ஒரு நேச்சுரல் க்ளோயிங் எஃபெக்டை வந்து கொடுக்கறது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் வந்து கிளென்சிங். இந்த கிளென்சிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காய்ச்சின ஆறின பாலை வந்து ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ண போகிறோம். மசாஜ் பண்ணும்போது அப்வர்ட் டைரெக்ஷனில் மசாஜ் பண்ணணும். ஏன் அப்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணணும்னா, சர்க்குலர் மோஷன் ஆர் டவுன்வர்டில் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 5 to 10 minutes பண்ணிவிட்டு நம்ம காட்டனால் அந்த மில்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வந்து ஸ்க்ரப்பிங். இந்த ஸ்க்ரப்பிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சுகருக்கு நேச்சுரலாகவே நம்ம ஃபேஸில் இருக்கிற டாக்ஸின்ஸ் அண்ட் டர்ட்டை ரிமூவ் பண்ணுற குவாலிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸில் அப்வர்ட் டைரெக்ஷனில் நல்லா மசாஜ் பண்ணணும். எவ்வளோ அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணுறோமோ அவ்வளோ டாக்ஸின்ஸ் நம்ம ஃபேஸ்லேருந்து ரிமூவ் ஆகும். ஸோ இது கூட நீங்கள் ஹனியும் கம்பைன் பண்ணலாம். அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரப்பிங் பார்ட். இது முடிச்சதுக்கப்புறம் காட்டன் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட் தான் வந்து க்ரீமிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பொருளும் வந்து மில்க் தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மில்கில் இருக்கிற பால் ஆடையை வந்து எடுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணால் உங்களுக்கு க்ரீம் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த க்ரீமை எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes வந்து இதை நல்லா ட்ரை பண்ண விட்டணும். இதையும் வந்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணணும். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா காட்டன் வச்சு ரிமூவ் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்த பார்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட், விச் இஸ் ஃப்ரூட் பேக். ஸோ இந்த ஃப்ரூட் பேக்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் லைக் பப்பாயா ஒரு பனானா இல்லைனா ஆரஞ்ச், ஸோ இந்த மாதிரி ஸ்கின்க்கு ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஃப்ரூட்டை சூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஃபேஸில் பேக்காக போடணும். இது வந்து 20 to 25 minutes நம்ம ஃபேஸில் வந்து ஊற வைக்கணும். ஸோ இதையும் மசாஜ் பண்ணி ஊற வைக்கணும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து காட்டன் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நார்மல் கோல்டு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஸ்கின்னில் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு க்ளோயிங் ஃபீல் வந்து உங்களோட ஸ்கின்னில் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஈவினிங் நீங்கள் ஒரு 6 o'clock வந்து பார்ட்டி ஆர் வெட்டிங் போனீங்கன்னா 3 o'clock அந்த மாதிரி இந்த ஃபேஷியல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா சலூன் போயிட்டு ஒரு ஸ்பா ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து உங்கள் ஸ்கின்னில் நேச்சுரலாகவே இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கெமிக்கல்ஸ்லேருந்து இந்த நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி கிடைச்ச எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுங்கிறத எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.